தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால வேளையிலே உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த காலையிலே தேவ சமூகத்திலே ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை தேவ மகிமைக்காய் வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் 99 வயதுள்ளவராய் இருக்கும் போது தேவன் அவருக்கு தரிசனமாயி, நான் சர்வ வல்லவராய் இருக்கிறேன், எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்துக்கோ என்று தேவன் சொன்னார். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியில ஆபிரகாமுக்கு 99 வயது இருக்கும் போது தேவன் தரிசனமாகிறார். தரிசனத்துல சொல்றாரு, நான் சர்வ வல்லவராய் இருக்கிறேன், எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்துக்கோ. அன்பான சகோதரனே, சகோதரியே, காரணம் என்னன்னா, மனுஷன் ஒரு சில நேரங்கள் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு காலகட்டம் வரைக்கும் ரொம்ப பக்தியா, ரொம்ப பரிசுத்தமா, ரொம்ப விசுவாசமா, ரொம்ப நீதிமானா, ரொம்ப தேவனுக்கு பயந்தவங்களை போல வாழுவாங்க. ஒரு படி அவங்க வாழ்க்கையில முன்னேறிட்டாங்கன்னா, கொஞ்சம் நல்ல வசதிகள்லாம் வந்துட்டா அவங்க என்ன பண்றாங்க, பிரியமான தேவ ஜனமே, தன்னை உயர்த்துன, தன்னை ஆசீர்வதித்த, தன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்த தேவனை மறந்து விடுறாங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் இந்த வார்த்தை அவருக்கு சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, அன்பான தேவ ஜனமே, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசித்து பாருங்க. அவர் பிரியமான தேவ ஜனமே, அங்க வேதம் ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது. அவர் பல ராஜாக்களை ஜெயிச்சு திரும்பி வருகிறார். தேவன் அவருக்கு தரிசனமாகி ஆபிரகாமை பார்த்து சொல்ற, ஆபிரகாமை பயப்படாது, நான் உனக்கு கேடகமா இருப்பேன் என்று சொல்லி, அன்பானவளை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஆபிரகாம் சொல்றார், ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிச்சு என்ன பிரயோஜனம்? என் வீட்டு வேலைக்காரனா இருக்கிற எலியேசர் தான் அதுக்கு சொந்தக்காரனா மாறுவான் அப்படின்னு சொன்ன. ஆண்டு சொன்னார், இல்லப்பா, உன் மனைவி ஆகிய சாராள் உனக்கு என்ன பண்ண, பிள்ளைய பெற்றெடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனுக்கு சொல்றார், வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியுமானா எண்ணிப்பாரு, என்னங்க சமுத்திரத்தின் மணலை எண்ணி முடியுமானா எண்ணிப்பாரு, அப்படி உன் சந்ததி ஆஸ்வதிப்பேன்னு சொன்னார். எவ்வளெல்லாம் கேட்டுட்டு வந்து 16ஆம் அதிகாரம் 1-2ல சாரால் சொல்றாங்க, நான் வயதாயிடுச்சு, என்னங்க பெண்களுடைய வழிபாடு நின்றுச்சு, இனி எனக்கு பிள்ளை பிறக்காது, ஆகிய வீட்டு வேலைக்காரியா இருக்கிற ஆகார திருமணம் பண்ணிக்கும்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, தேவனுடைய வார்த்தையை மறுதளிச்சிட்டாரு, மனைவி வார்த்தையை சம்மதிச்சிட்டாரு. உடனே போய் அவளோடு பிரியமான தேவ ஜனமே குடும்பம் நடத்திட்டாரு. இப்போ அவ கர்ப்பவதி ஆன 2 பேருக்கும் சக்காலத்தி பிரச்சனை வந்துடுச்சு. அன்பான தேவ ஜனமே, இது என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 16-13 வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்லும்போது ஆபிரகாமுக்கு 86 வயது. அந்த 86 வயதுல பிரியமான தேவ ஜனமே, ஆகார் இஸ்மவேலை பெத்தெடுக்கிறார். அன்பான தேவ ஜனமே, இந்த 17:1க்கும் 16-13க்கும் ஏறக்குறைய 13 ஆண்டுகள் இடைவேளை. காரணம் என்ன தெரியுங்களா? ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டார். 13 ஆண்டுகள் ஆபிரகாமோடு தேவன் பேசல. என்ன நடந்தது என்ற ஒரு இரண்ட காலமா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்தது. ஆகையாலேதான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, 99 வயதாகும் போது நான் சர்வ வல்லவரா இருக்கிறேன், எனக்கு முன்பாக உத்தமனா நட. பல நேரங்கள்ல நம்ம விழுந்து போகிறது காரணம், அன்பான தேவ ஜனமே, தேவன் நமக்கு செய்த வாக்குத்தத்தங்களை, உடன்படிக்கையை நம்ம மறந்து போகிறோம். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், நீங்க 2 நாளாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 15-16 வாசிச்சு பாருங்க. ஊசியா, அன்பான தேவ ஜனமே, பலன் கொண்ட உடனே அவன் என்ன ஆயிட்டானா, அகந்தை உள்ளவனாய் மாறினானா. தேவனை 52 ஆண்டுகள் பற்றி கொண்டிருந்தாங்க. அப்படி வாழ்ந்தவன் திடீர்னு சொல்லி எப்பக்கமும் அவனுக்கு வெற்றி கிடைச்ச உடனே, அவன் நினைச்சதெல்லாம் நடந்த உடனே அவனுக்குள்ள தாழ்மைக்கு பதிலா என்ன வந்துச்சுன்னா, அகந்தை வந்துடுச்சு. ஏன்னா வேதம் சொல்லுது, அன்பான தேவ ஜனமே, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. தேவன் பெருமை உள்ளவரை எதிர்க்கிறார் என்று வேதம் சொல்லுது. ஆகையால் பிரியமான தேவ ஜனமே, பெருமை சாத்தானுடைய ஒரு குணம். வேதத்துல எங்கெல்லாம் ஜனங்க பெருமை கொண்டாங்களோ அங்கெல்லாம் விழுந்து போனாங்க. என்னங்க, அங்கே தேவனுக்கும் மனுஷனுக்கு நடுவுல பிளவு உண்டாகிறது. மனுஷன் பிரியமான தேவ ஜனமே அழிஞ்சு போகிறான். ஆகிய இந்த பெருமை பிசாசு மனுஷனுக்குள்ள கொண்டு, பத்தியா நீ இல்லைனா, நீ வரலனா, நீ செய்யலனா, ஒண்ணுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்படி பிசாசு என்ன பண்றாங்க,
நல்லா இருக்கிறவனையும், நல்லா எழும்புறவனையும், நல்லா பிரகாசிக்கிறவனையும் அவன் என்ன பண்றான்? அவனுக்குள்ள அந்த பெருமையை கொண்டு வருகிறான். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், நீங்க தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. நேபுகாத்நேச்சர், அன்பான தேவ ஜனமே, அவர் சாயங்காலம் உப்பரையில மேல சுத்தம் போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பட்டணத்தை பார்த்து சொல்றான், நான் கட்டின என் பேர் பிரஸ்தாபத்துக்காக நான் உண்டாக்குன மகா நகரமாகிய பாபிலோனே அப்படின்னு சொன்னார். எப்ப நானு ஆண்டு உடனே நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்துட்டார். எப்பா, இன்னிலிருந்து 7 வருஷம் நீ ராஜ்யத்தை விட்டு, மனுஷனை விட்டு மிருகங்களோடு போவன். 7 ஆண்டுகள், 7 காலம் முடிகிற வரைக்கும் அவன் போய் புல்லு சாப்பிட்டான். இந்த பெருமை நம்ம வாழ்க்கையில அழிவை கொண்டு வந்துடும். ஆகையால் அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் வேதத்துல அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. ஏரோது பேசின உடனே எல்லாரும் தேவன் பேசுறது போல உடனே ஆண்டு அடிச்சாரு. அவன் புழு பிடிச்சு செத்து போயிட்டான். தேவனுக்குரிய மகிமை நம்ம எப்பவுமே திருடக்கூடாது. ஆகையால் தான் ஏசாயா 6:1 சொல்லுகிறது, ஊசியா மரணம் அடைந்த காலத்துல தேவன் உயர்ந்த உன்னதமான சிங்காசனத்துல வீட்டிருக்கிறத கண்டேன் என்று சொல்லி. இன்னைக்கு பலர் தரிசனம் இல்லாம வாழ்றதுக்கு காரணம், தரிசனத்தை இழந்து போவதுக்கு காரணம் பெருமை. அன்பான தேவ ஜனமே, லூசிபர் விழுந்து போனது காரணம் சொல்லுங்க, பிரியமான பெருமை. என்ன பெருமை சொல்லுங்க? அவனை வந்து சொன்னாங்க, ஆஹா, நீ வாசித்தா எவ்வளோ அழகா இருக்குது, நீ வாசித்தா பரலோகமே மயங்குது, நீ வாசித்தா 24,000 இசைகளுடைய வாத்திய ஸ்வரம் கேட்குது, பாத்தியா, நீ வாசிச்சா தேவனே உன் இசைக்கு மயங்குறாரு அப்படின்னு சொல்லி அவனை அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூபா இருந்தவனை அவனுக்குள்ள போய் கலையை விதைச்சு நல்ல தேவ பக்தி பண்ணவன் என்ன பண்ணிட்டாங்க? கூட இருந்த கூட்டாளிங்கெல்லாம் சேர்ந்து அவனை பாவி ஆக்கிட்டாங்க, பிசாசு ஆக்கிட்டாங்க, பெருமையை கொண்டு வந்துட்டாங்க, பாதாளத்துல தள்ளிட்டாங்க. அவனை தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? பிரியமான தேவ ஜனமே, ஏசாயா 14ஆம் அதிகாரம் 11 15 வரைக்கும் வாசித்து பாருங்க. புழுக்களே அவனோட படுக்கையாயிடுச்சு. விடிவெள்ளி நட்சத்திரமா இருந்த அவன் கடைசியில லூசிபரா மாறினான். இந்த பெருமையின் ஆவிக்கு தயவு செய்து என்ன பண்ணாதீங்க? இடம் கொடுக்காதீங்க. தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. உன்னை எவ்வளவுதான் கர்த்தர் பயன்படுத்தினாலும், எவ்வளவுதான் எடுத்து தேவன் உன்னை பயன்படுத்தி பெரிய காரியம் செஞ்சாலும் எல்லா மகிமை ஆண்டுக்கு தான் தரணும். யோவான் 3:30 வாசிச்சு பாருங்க. யோவான் சொல்றாரு, அவர் பெருகணும், நான் சிறுகணும்னு சொல்லி. ஐயா, உனக்கு நாசில சுவாசி கொடுத்த தேவன், மரங்கள் அவருடையது, கனிகள் அவருடையது, தாளந்துகள் அவருடையது, திறமை அவருடையது. அவர் தான் அவனை பயன்படுத்துறார். நீ வெறியும் கருவி, நீ மேன்மை பாராட்ட ஒன்றும் கிடையாது. ஸோ ஆகையால உன்னை நினைப்பதுக்கும் மிஞ்சி என்ன பண்ணாத, நினைக்காத, விழுந்து போவேன். ஆகையால் பெருமைக்கு இடம் கொடுக்காத. தரிசனத்தோடு என்ன பண்ணுங்க? வாழுங்க. தரிசனத்தோடு நடங்க. அப்படி நீ நடந்தா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க ரொம்ப நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைச்சிருக்க மாட்டீங்க. ஆகையால் அன்பான தேவ ஜனமே, ஆபிரகாமுக்கு ஆகியால் தான் ஆண்டு சொன்னார் தரிசனத்துல, எப்பா உத்தமனா நட, உன் வாழ்க்கைய ஸ்டைல மாத்திக்கோ அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு இந்த வார்த்தை சமீபத்துல தூரத்துல கேட்கிற அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு நாம் என்ன பண்ணணுங்க? எல்லா மகிமையை செலுத்தணும். லூக்கா 17:10 வாசிச்சு பாருங்க. ஏசாமி சொல்லி கொடுக்கிறாரு, நீங்க என்ன ஊழியம் செஞ்சாலும், என்ன அற்புதம் செஞ்சாலும், என்ன வாசிச்சாலும், என்ன பாடினாலும் என்ன சொல்ல சொன்னார் தெரியுமா? நாங்கள் அப்பிரயோஜனமான வேலைக்காரர்கள், சொன்னதையே நாங்க செய்தோம், அவ்வளவுதான் நம்ம வேலை. அவர் எஜமான், நம்ம வேலைக்காரங்க, அவர் சொல்றதை தான் நம்ம செய்யணும். மீதி எல்லா மகிமையும் அவருக்கு செலுத்தணும். ஆகையால உன் தரிசனம் நிறைவேறணுமா? பல ஆயிரங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா மாறணுமா? இன்னைக்கு என்ன பண்ணுங்க? தரிசனம் உள்ளவளா மாற ஆண்டவரே, பெருமையின் ஆவி அன்று எனக்குள்ள வராதபடிக்கு, எங்களுக்குள்ள வராதபடிக்கு, என் குடும்பத்துக்குள்ள வராதபடி, என் பிள்ளைங்களுக்குள்ள வராதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஒரு பேய் ஓடினா பெருமை, கொஞ்சம் நல்லா வாசிச்சா பெருமை, நல்லா பாட்டு பாடிட்டா பெருமை, என்னங்க 4 பேர் பாராட்டிட்டா பெருமை. ஐயா, நம்ம மண்ணுங்க இந்த சரீரத்துல இயேசு மகிமைப்படணும். அந்த மகிமை ஆண்டு சொன்னார் ஏசாயா 42:8, என் மகிமையை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்ட்டார். அவர் மகிமை அவருக்கு மாத்திரம்தான், வேற யாருக்கும் இல்லை. ஆகியால் நான் பிரசங்கம் பண்ணாலும் சரி, நான் ஊழியம் செய்தாலும் சரி, ஆத்மா ரட்சிக்கப்பட்டாலும் இது எல்லாத்துக்கும் காரணம் ஆண்டவர் தான். என் திறமையும் சாமர்த்தியமும் பலனும் ஒன்றும் இல்லை.
அவர் ரத்தத்தின் புண்ணியம். ஆகையால இந்த காலையில் இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரிய, எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விடு, எதெல்லாம் விட்டு மனம் திரும்பணும் அதெல்லாம் விட்டு மனம் திரும்பு. எங்க அன்பான தேவ ஜனமே பிசாசுக்கு இடம் கொடுத்து உன் ஸ்தானத்தை இழந்து, உன் தரிசனத்தை இழந்து, உன் ஊழியத்தை இழந்து, உன் வரங்களை இழந்து இன்னைக்கு லூசிபரா அழிஞ்சுன்னு இருக்கிறியோ, அந்த நிலைமையை விட்டு தேவன் பக்கமா திரும்பு. என்னங்க ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே தப்பு செஞ்சுட்டேன், என்னை ஒரு விஷயம் கூட மன்னியும். என்னாலேயோ என் பலத்தினாலேயோ என் பராக்கிரமத்தினாலேயோ என் சாமர்த்தியத்தினாலையும் என் திறமையினால ஒன்றும் இல்லாண்டவரே, எல்லாம் நீங்க கொடுத்ததப்பா, உமக்கே நான் கொடுக்குறேன், நான் வெறிய கருவிதான், பயன்படுத்துறவர் நீர். ஆகையால என்னோட கரத்தை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தேவனுக்கு விட்டு கொடு. கர்த்தரை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல கர்த்தர் நம்மோடு பேசினார் என்று பிரியமானல உணர்த்தப்பட்டவர்களாக தலைகளை தாழ்த்தி தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? செபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளையில ஆபிரகாமை போல ஆண்டவரை தரிசனம் பெற்று நாங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, தேவனுக்கு முன்பாக முரட்டாட்டம் உள்ளவளா மாறாம, ஆண்டவரை ஊசியாவை போல தேவனீர் கர்த்தா பெருமை கொண்டு ஆண்டவரை நாங்கள் அகந்த உள்ளவளா மாறாம, எங்களுடைய தாளந்தோ எங்களுடைய வரங்களோ அன்று எங்களுடைய ஊழியமோ தரிசனமோ எல்லாம் உம்முடையதான் ஆண்டவரே, எல்லாம் உடைய ரத்தத்தின் புண்ணியத்தினால் வந்தது. ஆகையால் நாங்கள் இன்னைக்கு யாரா இருக்கிறோமோ என்னவா இருக்கிறோமோ அது எல்லாவற்றுக்கும் காரணம் நீர் ஒருவரே ஆண்டவரே. எங்களை மேன்மை பாராட்ட எங்களிடத்துல உண்மை இல்லை. நாங்கள் அப்பிரயோஜனமான வேலைக்காரர்கள். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானை நோக்கி பார்க்கறது போல நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். யாரெல்லாம் அந்த வார்த்தை கேட்டு உணர்த்தப்பட்டாங்களோ அத்தனை பேரையும் எடுத்து வல்லமையா பயன்படுத்தும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையில இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு விரும்பினா எங்களை அணுகலாம். ஜெப குறிப்பு இருந்தால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.